வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்தபடியாக ஜனாப் முகமது அலி அவர்களுடைய மகன் ஃபாதில் அபரக் அவர்கள் பயான் பேசுவதற்காக வந்திருக்கிறார். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். எனது அருமை துவரங்குறிச்சி சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தாய் தந்தையின் சிறப்பு மிக உயர்ந்தது. அவர்களிடம் ஒழுக்கத்துடனும் மரியாதையுடனும் நடக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் எனவும் இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி கூறியுள்ளது. பெற்றோருக்கு மரியாதை செய்வதும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் நமது கடமையாகும். எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு வழிபடுவதில் குறைகள் செய்துவிடக் கூடாது. மேலும் எவர் தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்கிறாரோ, மேலும் ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் நடந்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறாரோ, அல்லாஹ்வும் அவரின் மீது சந்தோஷம் அடைந்து அவரை பொருந்து கொள்கிறான். அதே நேரத்தில் எவர் தம் பெற்றோரை கோபப்படுத்துகிறாரோ, அல்லாஹ் அவரின் மீது கோபம் அடைந்து கொள்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரிலர் ரப்பி ஃபீ ரிலர் வாலிதி வ சக்திர் ரப்பி ஃபீ சக்திர் வாலிதி. அல்லாஹ்வின் பொருத்தம் தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது, மேலும் அல்லாஹ்வின் கோபம் தந்தையின் கோபத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அதில் யாரோ ஒருத்தர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கும் சத்தம் எனக்கு கேட்டுச்சு. இது யாருடைய சத்தம்? சொர்க்கத்தில் கூட குர்ஆன் ஓதிக் கொண்டே இருக்கிறாரே அப்படி கேட்டேன். அதற்கு அவர் தான் ஹாரிஷா பின் குமான் என்று சொல்லப்பட்டது. ஹாரிஷா பின் குமான் என்பவர் தன்னுடைய தாய்க்கு மிகவும் வழிபட்டு நடப்பவராக இருந்தார். இந்த பணிவால் தான் அவருக்கு இந்த உயர்ந்த சிறப்பை கிடைத்தது. அதாவது சொர்க்கத்தில் கிராத்தை நபி அவர்களே கேட்டார்கள், நம் பெற்றோரை தவறாக பேசுவதும் அவர்களிடம் மோசமான முறையில் நடப்பதும் அவர்களுக்கு தம் பேச்சாலோ அல்லது செயலாலோ அல்லது வேற எந்த விதத்திலாவது சிரமம் கொடுப்பது பெரும் பாவமாகும். எவர் தம் பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லையோ அவர்களின் மனதை புண்படுத்துகிறாரோ, மேலும் அவர்களிடம் மோசமான முறையில் நடந்து கொள்கிறாரோ, இப்படிப்பட்ட மனிதனுக்கு ஹதீஸில் எவ்வளவு கடுமையான தண்டனை சொல்லப்பட்டுட்டு இருக்கு தெரியுமா? எவர் தம் பெற்றோரை திட்டுகிறாரோ, அவர்களை பற்றி தவறாக பேசுகிறாரோ, இப்படிப்பட்ட மனிதன் தபிக்கப்பட்டவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு தடவை ஒரு மனிதர் நபி அவர்கள் சமூகத்திற்கு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை எனவும் தாங்கள் திருத்தூதர் என்று சாட்சி கூறினால், 5 வேளை தொழுகை தொழுதால், தக்காத் வழங்கினால், ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கியாமத் நாளில் நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள் ஆகியோருடன் இப்படி நன்கிருப்பார்கள் என கூறிக்கொண்டே தமது 2 விரல்களை